பணத்தை கடனாக கொடுத்தவர் தான் கொடுத்த பணத்தை திருப்பிக் கேட்கவில்லை என்றால் அப்பணம் திரும்பி வராது. கடன் வாங்கியவர் கொடுத்தவர்தான் கேட்கவில்லையே, மெதுவாக கொடுத்துக் கொள்ளலாம் என்று இருந்து விடுவார். எனவே கடன் கொடுத்தவர் மீண்டும் மீண்டும் கேட்கின்ற போது தொல்லையின் பொருட்டாவது கடன் பெற்றவர்தான் பெற்ற பணத்தை திருப்பிக் கொடுக்க முயற்சி செய்வார். இல்லையென்றால் கொடுத்த கடன் திருப்பி வராமலேயே போய்விடும். அதேபோல்தான் தோட்டத்தில் பயிரை விதைத்தால் மட்டும் போதாது. தண்ணீர் பாய்ச்ச வேண்டும், உரமிட வேண்டும், களை பறிக்க வேண்டும். அப்பொழுதுதான் அப்பயிர் விளைச்சலை கொடுக்கும். பயிரை விதைத்துவிட்டு கண்டுகொள்ளவே இல்லை என்றால் அப்பயிர் விளைச்சலை தராது. பயிரை பாதுகாக்க வேண்டும் என்பதை வள்ளுவர் கூறுகிறார். ஏரினும் நன்றாம் எருவிடுதல், கட்டபின் நீரிலும் நன்றதன் காப்பு. அதாவது உழுவதைக் காட்டிலும் உரம் இடுதல் நல்லது. களை எடுப்பதும் நீர் பாய்ச்சுவதும் கவும் நல்லது. அதைவிட நல்லது அந்த பயிரை துகாப்பது என்பது இதன் பொருளாகும். அமோக விளைச்சலை பெற விதைத்த பயிரை கவனிக்க வேண்டும். இப்பழமொழி குறிப்பிடுகிறது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.